திசாய் நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்திரொடிகள் போற்றி. நல் உயர் குருவாய், உண்மை குருவாய், உண்மை ஞானத்தை உணர்ந்த குருவாய், உண்மை ஞானத்தை அனைவருக்கும் உபதேசம் செய்கின்ற நல் உன்னத குருவாய், உமா மகேஸ்வரனின் உயர் வடிவாக வந்து இவ்வுலகமதை அருளாட்சி செய்கின்ற சித்தனே, மைசூர் என்ற தலத்தில் அமர்ந்து சாமுண்டி என்ற நாமம் கொண்டு அருளாட்சி செய்பவளாய், சாமுண்டி மலைதனில் அமர்ந்து உயர் 8 திக்கும் உயர்ந்து நின்று, அம்மலையில் உயர்ந்து நின்று 8 திக்கும் அருளாற்றல்களை பரப்பி அத்தலத்தை ஆளுகின்ற சாமுண்டி ஈஸ்வரியாய், சித்தனே உம்மை வாழ்த்த எல்லை தாண்டி வந்து அமர்ந்திருக்கின்றோம். எம் எல்லைக்கு ஆற்றலை உம்மிடமிருந்து தாரை வார்த்து செல்வதற்கு வந்திருக்கின்றோம். தரையிறங்கி வந்திருக்கின்றாய், கலியுகம் அதை அழிக்க நல் சிவத்தின் அவதாரமாய். எனவே தயவு கூர்ந்து ஆற்றலது 8 திக்கும் பரவுகின்றது. எந்தளத்திற்கும் பரவி நிற்கின்ற அருளாசிகளை நீர் வழங்குகின்றீர் என்பதை உணர்ந்து இத்தலத்திற்கு வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனே. அனைத்தும் சபை உயர்வது, சபையின் ஆற்றல் பகிரப்படுவது யாவும் தயவினால் என்பதை யாமறிகின்றோம். காரணம் என்னவென்றால், உமக்குள் அதனை கொடுத்தது வேண்டுமென்றால் பல கணங்களுடைய ஒட்டுமொத்த ஆற்றலாக இருக்கலாம், பல யுக ஆற்றலாக இருக்கலாம். இருந்த பொழுதும் இப்பொழுது அவ்வாற்றல் உமக்குள் இருப்பதினால் அதனை பகிர்வதற்குரிய முழு அதிகார நிலை வர்க்கமும் உம்மிடம்தான் இருக்கின்றது. அதனை கண்டுதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தளத்தில் வருபவர்களுக்கும் ஆசிகளையும் ஆற்றல்களையும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றீர் சித்தா. இந்நிலையின் மூலமாக உயர் யுகமாற்றமது மிக விரைவாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. விரைவென்று உரைக்கின்றீர், அதுவே இத்தனை மெதுவாகத்தானே நடக்கின்றது. சற்று தாமதமாக நடப்பது போன்றுதானே தெரிகின்றதென்றால், இது கடும் களி, கொடூர களி. நல் மாந்தர்கள், பெரும் நிலை கொண்ட நல் மாந்தர்களை கூட கொடூரமான அரக்கத்தன்மை கொண்டவனாக மாற்றிவிடும் அளவிற்கு மிக கொடூர களி. இக்களியை இத்தனை ஆற்றலோடு இத்தனை வேகத்தில் இப்பொழுது நகர்த்தி கொண்டிருக்கின்றாயே சித்தா, இதுவே சற்று கடினமான நிலையே. இருந்த பொழுதும் இதனை விட வேகமாக சபை வளரும் ஒரு காலம் இருக்கின்றது. அவையெல்லாம் நூல்கள் உயிர்பித்து நிற்கின்ற காலம், உயிர் பெற்று நிற்கின்ற காலம், அவை உம்மோடு நிற்கின்ற காலம். அக்காலத்தில் மிக விரைவாக சபை இன்று வளர்வதை விட மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இன்று வளர்வதே மிக அதீத வேகம் என்றுதான் உரைக்கின்றோம் என்றால், இனி வரப்போகின்ற வேகம் எத்தனை வேகமாக இருக்கும் என்பதை சீடர்கள் தீர்மானித்து கொள்ளட்டும். காரணம் ஏதென்றால், இன்னும் சில காலங்கள் தான் சித்தா, அதற்கு பின்பு சபையின் வேகம் இருக்கின்றதே, அவ்வேகம் தடையிட முடியாத ஒளியின் ஆற்றலில் ஒருவன் இங்கிருந்து தேவலோகம் அல்ல உலகத்தையும் சூழ்ந்து வந்தால் எத்தனை நாளிகை ஆகுமோ, எத்தனை கணப்பொழுது ஆகுமோ, அதனை விட பல மடங்கு விரைவாக இப்பிரபஞ்சத்தை அவன் சுற்றி வந்து விடலாம் என்ற அளவிற்கு வேகமாக சபை வளரும். அவ்வளவு வேகமாக சபை வளர்கின்றதென்றால் எத்தனை களிமாந்தர்கள் விரைவாக மனம் திருந்துவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று களிமாந்தன் திருந்தவே முடியாது. இவனெல்லாம் பணம் என்ற பெரும் மமதையில் ஆடிக்கொண்டிருக்கின்றான், செல்வத்தில் குளிக்கின்றோம் என்று தான் செல்கின்ற வழி தெரியாது ஆடுகின்றான் என்று இருப்பான் சிலர் யாம் மெத்த படித்து விட்டோம், எமக்கு அனைத்தும் அறிந்து விட்டது என்று அறிவு என்ற பெரும் பொக்கிஷத்தை பெற்றதாக நினைத்து அது ஞானம் அல்ல, வெறும் அறிவுதான். ஞானம் என்பது அறிகின்ற நிலையை வைத்து பெறக்கூடிய ஒரு நிலை. அவ்வாறு அறிந்த நிலைகளையே பெரும் ஞானமடைந்த நிலையது போல் நினைத்து கொண்டு ஆடுகின்ற களிமாந்தனும் இருக்கின்றான். அதனால் சித்தா, செல்வம் இருப்பவன் மட்டுமல்ல, அறிவு என்ற நிலைதனை உள்ளுக்குள் அதிகம் கொண்டிருந்து இதனையெல்லாம் கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனில் இருப்பவனும் களியன்தான். அவனும் ஒன்றும் அதிகம் படித்து விட்டான், அவனிடம் செல்வம் இல்லை என்பதற்காக
அவனுக்கு மட்டும் உயர்ஞானம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர்களிடமும் அகங்காரம் இல்லை என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் இனி வரப்போகின்றார்கள். அதீதம் வேத புராணங்கள் பல வேதங்களை எல்லாம் முழுமையாக கற்றுணர்ந்து சித்தனை அழைக்கின்ற, சித்தா உமக்கு இது தெரியுமா என்று உரைக்கின்ற பொழுது சிவசூட்சம நூல்கள் உமக்கு இது தெரியுமோ என்று உரைக்கின்ற அளவிற்கு நூல்களும் எதிர்த்து வாதிடுகின்றவாறு உயர்ந்து நிற்கும் தற்சமயமும் அவ்வாற்றல் இருக்கின்றது. வெளிக்காட்டாமல் வைத்திருக்கின்றான் அகத்தியன். ஆனால் இனி வரும் காலங்கள் அதுபோன்று இருக்காது. எதிர்த்து நின்று வாதிடுவதற்கு ஒருவர் கூட எழமாட்டார் என்ற அளவிற்கு உயர்நிலையாய் சபை உயர்ந்திருக்கும் சித்தா. அத்தனை அளவிற்கு உயர்ந்த நிலையாக சபை வளர்கின்ற பொழுது அவ்வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது நூல்களே என்பதை சித்தர் மூலமாக சிவசூட்சம நூலின் உயர் பெருமகளை இவ்வுலகம் அறிந்து சபை நாடி வந்து நிற்பார்கள். ஏனென்றால் வருவோர் யாவருக்கும் இனி வரும் காலங்களில் சத்தியமாக என்ன நடக்கப் போகின்றதோ அதனை உரைத்து விடுவோம். எதிரிருப்பவர் வருத்தம் கொண்டாலும் சரி, வருத்தம் கொள்ளாவது அது எம்வினை என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, நிச்சயமாக என்ன நடக்கப் போகின்றதோ அவர்களுக்கு அதனை உரைத்து விடுவோம். ஏனென்றால் இனி மிக விரைவாக யுகமாற்றம் அது செயல்பட வேண்டும் என்ற நிலையினால் பல கணங்கள் வெளிவர, நூலிலிருந்து பல சித்த கணங்கள் வெளிவர தயாராக இருக்கின்றன. அவையெல்லாம் வருகின்ற பொழுது அகத்தியன் போல் அனைத்தும் பொறுமையாக கேட்பவன், எதிரிருப்பவன் கேட்கின்ற வினாவானது சற்று குதர்க்க நிலையாக இருந்த பொழுதும் அகத்தியன் பொறுத்து கொள்கின்றான். ஆனால் அவ்வொன்ற கணங்கள் பொறுத்து கொள்ளாது. மிக எளிமையாக மிக 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 தெளிவான பதில்களை குறுகிய காலத்தில் அவன் எங்கு சென்றாலும் படிக்க முடியாத, அறிய முடியாத நிலைதனை மிக சொற்ப காலத்தில் அறிவித்து அவனுக்குள் இருக்கின்ற அவ்வகந்தையை அழித்துவிடும் என்ற அளவிற்கு நூல்களில் கணங்கள் ஆற்றலாக அமர்ந்திருப்பார்கள் சித்தா. அந்நிலையின் மூலமாக அபூர்வ அதிசய ஆற்றல்கள் சபையில் உயர்ந்தோங்கி நிற்கும். அபூர்வ ஆற்றல்களெல்லாம் வரப்போகின்றது நூல்களுக்கு. அந்நிலையெல்லாம் யுகமாற்ற நிலைக்காக, சித்தனுக்காக தாரை வார்த்து கொடுக்கப்படுகின்ற நிலை. சித்தா, ஒரு நிலையை உமக்காக உரைக்க வேண்டும். அவ்வொரு நிலை யாதென்றால், சிவசபைக்கு வருகின்ற சீடர்கள் யாவரும், மாந்தர்கள் யாவரும் சீடனாக உம்மை குருவாக மனதில் ஒரு எள்நுனி அளவு ஏற்றுக்கொண்டாலும் முதன்மை சீடனே. இருந்த பொழுதும் அனைத்து சீடர்களும் முதன்மை சீடர்கள் என்று உரைத்தாயிற்று. இருந்த பொழுதும் அனைத்து சீடர்களும் சம எடை கொண்ட சீடர்களோ, சம நிலை கொண்ட சீடர்களோ இல்லை என்பதை யாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது எவ்வாறென்று யாம் உரைக்கின்றோம். ஒரு மரம் இருக்கின்றது, மாமரம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பா. இன்று அதுதான் உங்களுக்கு மிக எளிமையாக புரியும் என்பதால் அதனை உரைக்கின்றோம். ஒரு மாமரம் இருக்கின்றது. அம்மாமரத்தில் முதலில் ஒரு பூ பூக்கின்றது, பின்பு வேறொரு பூ பூக்கும், இன்னும் ஒரு பூ பூக்கவே இல்லை. ஒரு பூ இப்பொழுதுதான் மொட்டாக இருக்கின்றது. இப்பொழுது ஒரு மாமரத்தில் இத்தனை வகையான நிலைகளில் காய் வருவதற்கான படிநிலைகள் இருக்கின்றது. இதில் முதலாவது பூவாக வந்த பூவானது பிஞ்சு வைக்க தொடங்கிவிட்டது. மற்றொன்று இன்னும் மொட்டிலிருந்து இன்னும் மலராக கூட மலரவில்லை. ஒன்று மொட்டிலேயே கருகிவிட்டது. ஒன்று இப்பொழுதுதான் சரியாக வளர தொடங்கவே போகின்றது. அதில் இன்னும் மொட்டே வளரவில்லை. ஆனால் அவ்விடத்தில் ஒன்று வளரும் என்று மட்டும் தெரியும் என்ற நிலை, அதுபோல் படிநிலைகள் இருக்கின்றன. இப்பொழுது பிஞ்சாக மாறியது முழு வளர்ச்சி கொண்ட காயாக மாறுவதற்கு தாமதம் எடுத்துக் கொள்கின்றது. மொட்டாக இருந்த ஒரு நிலை மிக விரைவாக பூவாக மாறி அது தற்சமயம் பிஞ்சாக இருக்கின்ற காயை காட்டிலும் அது பிஞ்சாகத்தான், முதலில் வளர்ந்த பூவானது பிஞ்சாகத்தான் இன்னும் இருக்கின்றது. ஆனால் ஒரு காயானது மிக விரைவாக வளர்ந்து அது ஒரு பருமன்மிக்க காயாக மாறிவிட்டது. வேறொன்று, இப்பருமன்மிக்க காய் எவ்வளவு வேகமாக வளர்ந்ததோ அதனை விட வேகமாக, ஆனால் இது மொட்டாக இருக்கின்ற பொழுது அது மொட்டு கூட இல்லை, அதற்கான கிளை கூட அச்சமயம் இல்லை. ஆனால் இது அதற்கான நேரமும் அதற்கான ஆற்றலும் கிடைத்தவுடன்
வருகின்ற பொழுது இக்காயை விட மிக குறுகிய காலத்தில் பெரும் நிலை பருத்த நிலை கொண்ட காயாக அது விரைவாக மொட்டாக மலர்ந்து மொட்டிலிருந்து உயர்நிலை கொண்ட பூவாக அப்பூவானது உயர்நிலை கொண்ட சிறு பிஞ்சாக மாறி அச்சிறு பிஞ்சும் விரைவாக வளர்ந்து நற்காயாக மாறி அது மிக விரைவாக கனியாகவும் மாறிவிட்டது. ஆனால் ஆதியில் ஒரு பூ இருந்ததே, பிஞ்சாக மிக விரைவாக மாறியதென்று நினைத்தோமே, அது இன்னும் முழு காயாக கூட வளரவில்லை. இதுபோல் ஒவ்வொரு நிலைகளிலும் வெவ்வேறு நிலை கொண்டவர்களாக இருப்பார்கள் உமது சீடர்கள். இருந்த பொழுதும் அனைத்தும் மாமரத்தினுடைய பிஞ்சுகளும் மாமரத்தினுடைய கனிகளும் அனைத்தும் மாங்காய்கள்தான் என்ற நிலை. அதுபோல் உண்மையாக அனைத்து சீடர்களும் வாழைச்சித்தனின் அருள் சீடர்களே. இருந்த பொழுதும் ஒவ்வொரு சீடனுடைய பக்குவ தன்மையும் தரத்தன்மையிலும் வித்தியாசம் உண்டு. அவர்களுடைய ஞானத்தை பொறுத்து அது தீர்மானிக்கப்படுகின்றது. சித்தா அவரவர்களுடைய புரிதலின்படி சித்தனை புரிந்து கொண்டு சித்தனை ஏற்கின்ற நிலையின்படி அது மாற்றி அமைக்கப்படுகின்றது. இதனை விட மிக எளிதாக ஒன்றை உரைக்க வேண்டுமென்றால் ஒன்றை உரைக்கின்றோம், இதில் புரிந்துவிட்டால் அனைவரும் தெரிவிட்டார்கள் என்று அர்த்தம். ஒரு தங்க பாத்திரம் இருக்கின்றது, வெள்ளி பாத்திரம் இருக்கின்றது, இரும்பு பாத்திரமும் ஈய பாத்திரம், மற்றொன்றில் ஐம்பொன் பாத்திரம் இருக்கின்றது, மற்றொன்று தாமிர பாத்திரம் இருக்கின்றது. இவை யாவற்றிலும் சம அளவு கொண்ட நீர் ஒரே ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட சம அளவு நீரினை ஊற்றி ஆயிற்று. அனைத்தும் ஒரே குளிர்ந்த நிலையில்தான் இருக்கின்றது, அதிக வெப்பநிலையிலும் அல்ல. அனைத்தும் சமமான வெப்பநிலையிலேயே அவை இருக்கின்றன. இப்பொழுது இவை அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து சென்று நன்கு வெயில் படுகின்ற ஒரு தளத்தில் வைத்துவிட்டோம். சரியான இடைவெளிகளோடு ஒரு பாத்திரத்தின் நிழல் ஒரு பாத்திரத்தின் மீது படாதவாறும், நன்கு வேறு எவ்வித நிழல்களும் எப்பாத்திரத்தின் மீதும் படாதவாறும், முழுமையாக சூரியன் ஆதியில் உதித்தெழுந்தால் அது அந்தியில் மறைகின்ற வரை அனைத்திற்கும் சமமான அளவு ஆற்றலே வருகின்றவாறு ஒரு தளத்தில் அதனை வைத்துவிட்டோம். அனைத்தையும் சமமாக வரிசையாக வைத்துவிட்டோம். இப்பொழுது என்ன நடக்கின்றதென்றால், அச்சூரியனிலிருந்து வருகின்ற வெப்பத்தை எப்பாத்திரம் அதிகமாக உட்கிரகிக்கின்றதோ அப்பாத்திரத்தில் இருக்கின்ற நீரானது மிக விரைவாக சுண்டி குறைகின்றது. அந்நிலை அதுபோல் சிவமகா வாழை சித்தனை உண்மையாக ஏற்றுக்கொண்ட சீடன் இருப்பானே, அவன் மிக விரைவாக உம்முடைய ஆற்றலை உட்கிரகித்து தமக்குள் இருக்கின்ற அந்நீர் போன்று இருக்கின்ற களி நிலை இதனை மிக விரைவாக வற்ற வைத்து உயர் பாத்திரமாக மாறுகின்றான். வெறும் பாத்திரமாக உள்ளுக்குள் அகமில்லாத நிலைதனில் பிரபஞ்சத்தை உள்ளுக்குள் இணைத்திருக்கின்ற பெரும் வெற்றிடமாக மாற்றியிருக்கின்றான். அதுபோன்று உயர்நிலை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அனைத்து சீடர்களும் முதன்மைதான். தங்க பாத்திரத்திற்கென்று பெரும் நிலையை கொடுக்கவில்லை, இரும்பு பாத்திரத்திற்கும் மிக இழிநிலையை கொடுக்கவில்லை. அனைத்து பாத்திரங்களும் சமமாகத்தான் இருக்கின்றது. அனைத்து பாத்திரங்களுக்கும் சமமான அளவே ஆற்றலை கொடுக்கின்றான் வாழைச்சித்தன். அனைவருக்கும் சம உபதேசம். எவருக்கோ அதிகம் எவருக்கோ குறைவென்றெல்லாம் அல்ல. அனைவருக்கும் சமமான ஆற்றலே சிவசபையிலிருந்து சித்தனால் பகிரப்படுகின்றது. ஆனால் அதனை உட்கிரகிக்கின்ற நிலையை பொறுத்து ஒவ்வொருவருடைய ஆற்றலும் வித்தியாசப்படுகின்றது, அவர்களுடைய தன்மையும் வித்தியாசப்படுகின்றது. ஆனால் அனைவரும் வாழை சித்தனுடைய முதன்மை சீடர்களே சித்தா. இந்நிலையில் ஒவ்வொருவருடைய பக்குவத்தன்மை வித்தியாசம் இருக்கின்ற பொழுது பக்குவமில்லாத சீடர்களினால் பக்குவப்பட்ட சீடர்களுடைய நிலை மீண்டும் சீர்கடவும் செய்யும். சீர்பட்டு நின்ற சீடர்களுடைய பக்குவ நிலையினால் சில சீர்படாத சீடர்கள் சீர்பட்டும் நிற்பார்கள். இதுபோன்று ஒரு சீடனை கண்டு ஒரு சீடர்கள் தம்மை மாற்றிக்கொள்கின்ற நிலையும் மாறுகின்றது. இக்காலத்தில் உம்முடைய சீடர்கள் சிலர் உண்மையாக பக்குவப்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள், அதனை கண்டு கொண்டு இருக்கின்றோம். அவ்வாறு இருப்பவர்கள் பக்குவப்படாதவர்கள் சிவசபையில் சற்று உயர்ந்திருக்கின்றது போல் அவர்கள் நினைத்து கொண்டு அவர்கள் போன்றுதான் யாம் இருக்க வேண்டுமோ என்று தம் பக்குவத்தை அவர்கள் இழிவுபடுத்திக் கொள்கின்றார்கள் சித்தா. அதற்காக யாம் இன்றதனை உரைக்க வந்தோம். உம்மோடு இருக்கின்றார்கள், உண்மையாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உம்மோடு வேஷமிட்டு நடக்கின்ற ஒரு மாந்தனை கண்டு எதற்கு அவர்கள் அவன் போன்றுதான் யாம் இருந்தால் சித்தனோடு இணைந்திருக்க முடியுமோ என்று
உம்மோடு இணைந்திருக்கின்ற அதுபோன்ற தீய மாந்தர்கள். தீய மாந்தன் என்று உரைக்க முடியாது, இக்கலியுகத்திலிருந்து வந்தால் அவ்வாறு தான் இருப்பான். இருந்த பொழுதும் அவனுக்குள் பக்குவம் போதாது என்ற நிலை இருக்க, இவன் பக்குவப்பட்டவன் இவள் பக்குவப்பட்டவள் என்ற நிலை இதனில் அவர்கள் தம்மை பற்றி உணராது பிறரை கண்டு அவர்களை கண்டு பக்குவம் பட்டவர்கள் அவர்களை கண்டு மனம் சற்று சலனித்து அவர்கள் வினையையும் இவர்கள் சுமந்து கொள்கின்றார்கள் சித்தா. இவ்வாறு இருந்தால் என்ன செய்வது யாம்? அதனால்தான் சிவசபையில் உரைக்கின்றோம், அனைவரும் முதன்மை சீடர்கள்தான். உள்ளிருக்கின்ற உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாவரும் முதன்மையானவர்கள் அல்ல, ஆனால் அனைத்தும் முதன்மை சீடர்களே. இங்கு சிவசபையில் எவருக்கும் பெரும் நிலை கொண்டதெல்லாம் சூட்சமத்தில் கொடுப்போம். இயல்பில் அனைவருக்கும் சமமான நிலைகளே. ஒவ்வொருவருடைய தன்மையை பொறுத்து அனைவருக்கும் இடையிடப்படுகின்றது. அவரவர்களுக்கு எப்பாத்திரத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்களோ அப்பாத்திரத்தில் அவர்களுக்கு ஏற்ற நிலைகளில் புண்ணியம் வழங்கப்படுகின்றது. சிவமென்ற நிலைதனில் நீர் இருக்கின்றாய் அல்லவா சித்தா? அவர் கொடுக்கின்ற பொழுது எவரால் தடுக்க முடியும் என்ற நிலை இருக்க, சிவமே கொடுக்க மறந்து நின்றாலும் எடுத்து கொடுக்கும் ஆற்றல் இன்று உம்மிடம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் சித்தா, அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் உம்மை நாடி வருகின்றோர் எவ்வளவு பெரிய பாத்திரத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்களோ புண்ணியத்தை பெறுவதற்கு அத்தனை பெரும் பாத்திரத்தில் அவர்கள் அவ்வளவு புண்ணியத்தை பெறுகின்றார்கள். ஆனால் சிலர் தங்க பாத்திரத்தில் ஒரு கையளவு பாத்திரமாக தங்க பாத்திரத்தை வைத்திருக்கின்றான். ஒருவன் இரும்பு பாத்திரமானாலும் அவனையே உள்ளுக்குள் வைத்து கொள்கின்ற அளவிற்கு பெரும் பாத்திரத்தை வைத்து கொண்டு வருகின்றான். அவ்வாறு இருக்கின்றவனுக்கு பெரும் நிலை கொண்ட புண்ணியம் இரும்பு பாத்திரமாக இருந்த பொழுதும் அதில் பெரும் புண்ணியமாக பெரும் அமிர்தம் அது கிடைக்கின்றது. ஒருவன் தங்க பாத்திரத்தை கையளவு வைத்து கொண்டால் அதில் சிறிதளவு அமிர்தம்தான் அவனுக்கு கிடைக்கும், சிறிதளவு புண்ணியம்தான் கிடைக்கும். எனவே ஒருவருடைய நிலையை கண்டு ஒருவருடைய வெளிநிலையை கண்டு எவரையும் இடையிடக்கூடாது. உள்ளுக்குள் இருக்கின்ற அகநிலை எவ்வளவு வெற்றிடமாக இருந்து சித்தனை விரைவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அந்நிலை அதுபோல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றோம். இதனையே இன்றும் சீடர்களுக்கு உயர்நல் உபதேசமாக வழங்க யாம் வந்திருக்கின்றோம். சாமுண்டீஸ்வரியா சித்தா, உமக்கு வேறொன்று இருக்கின்றது சித்தா. நீ எப்பொழுதும் வாழை சித்தனாக இருக்கின்ற சித்தனை, நீர் எப்பொழுதும் அகத்தியனை மலைபோல் நம்புகின்றீர். அந்நிலை எப்பொழுதும் இருக்கட்டும், அது என்றும் இருக்கட்டும் என்று யாம் உரைக்கின்றோம். காரணம் ஏதென்றால் நிச்சயமாக உரைக்கின்றோம், நீர் தவமெல்லாம் இல்லாத பொழுது நாங்கள் வரவில்லை. தவமெல்லாம் இருக்கின்ற பொழுது வந்து நின்றது அகத்தியன் மட்டுமே. அவன் காட்டிய நிலையினால் தவம் செய்ததினால்தான் என்று யாம் உம்முடைய தவ ஆற்றலில் அமர்ந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை அல்லவோ? அவ்வாறு இருக்கின்ற பொழுது உரைக்கின்றோம், ஒரு நடு ஆறு இருக்கின்றது. அவ்வாற்றில் கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளம் வருகின்றது. நீர் நடுவில் சிக்கி கொண்டாய் இருக்கின்ற பொழுது ஒரு கணத்தை உமக்கு உதவி கலைக்கின்றாய் என்றால் அக்கணம் உமக்கு சில நேரங்களில் கயிறை எடுத்து போடும். அக்கயிறை பிடித்து நீர் வந்துவிடென்று மற்றொரு கணம் கயிறை தமது இடுப்பில் கட்டி கொண்டு சித்தனை காக்க வேண்டும் என்று ஒரு முனையை அங்கிருக்கின்ற மரத்திலோ கம்பிலோ கட்டிவிட்டு அது நீந்தி வந்து உம்மை இழுத்து சென்று கரையை கடக்க உதவும். மற்றொன்று ஒரு சிறு கட்டைகளை போட்டு அங்கு தள்ளி நின்று மறுகரையில் இருந்து தள்ளி போட்டால் அது சித்தனிடம் செல்லும். பின்பு சித்தன் அக்கட்டைகளை சேர்த்து அதை பிடித்து கொண்டு மீண்டும் கரை ஒதுங்கி விடுவான் என்று கட்டைகளை மட்டும் சில கணங்கள் போடும். நீ உதவிக்கு இது போன்று இருக்கின்ற பொழுது சில கணங்கள் கப்பலை செய்து அக்கப்பலில் வந்து உம்மை ஒரு சிறு படகு போன்ற நிலைகளை செய்து உம்மை வந்து அழைத்து சென்றுவிடும். மற்றொன்று அது நம் மகா அகத்தியன். அவன் என்ன செய்வான் என்றால் 7 கடலை 7 கடல் தனை ஒரு சிறு குளிகைக்குள் அடக்கிய நல் குருமுனியாக இருக்கின்ற அவன் நிச்சயமாக என்ன செய்வான் என்றால் உரைக்கின்றோம், அவ்வாறையே ஒரு சிறு குளிகைக்குள் அடக்கிவிட்டு சித்தா எப்பொழுது நீர் வாரும் என்று உமக்காக ஒட்டுமொத்த ஆற்றையே தடை செய்து வைத்து விடுவான் என்ற அளவிற்கு உம்மை மிக எளிமையாக பயணிக்க வைப்பதில் அகத்தியன்தான் சிறந்தவன் என்று யாம் உரைக்கின்றோம். எனவே அகத்தியனை நீர் மலைபோல் நம்புகின்ற பொழுது
நம்பிக்கொண்டிருக்கின்றீர். இந்நிலை தொடர்வதற்காக யாம் அதனை உரைத்தோம் சித்தா. ஏனென்றால் அகத்தியனுடைய ஆற்றல் என்பது அகத்தியன் உம்மிடம் தவம் இருக்கின்றது, உம்மிடம் ஆற்றல் இருக்கின்றது என்று வரவில்லை. அவன் வந்தான், உமக்கு ஆற்றலை கொடுத்தான். நாளை உமக்கு எந்த ஒரு இழிநிலையும் வராத அளவிற்கு காத்து நிற்க வேண்டும் என்றால் அது அகத்தியனால் மட்டுமே முடியும். அகத்தியனே ஆதி இறைநூலை உமக்கு வார்த்தெடுத்து வழங்கி கொடுத்தவன். உம்மை அகத்தியனாக மாற்ற அவா கொண்டவன் அகத்தியன் அல்லவோ? அவ்வாறு இருக்கின்ற அகத்தியன் உரைக்கின்ற உரைகளே உமக்கு வேத உரைகளாக மாறி நிற்க வேண்டும் சித்தா. ஏனென்றால் பல கணங்கள் ஆசி உரைக்கும் உமக்காக. யாமும் உரைப்போம், சிவமும் உரைப்பார். பல மகா ரிஷிகளும் சித்தமார்களும் தேவமார்களும் நாளை 18 சித்தர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது நீர் ஒரு வினா வினவினால் அதற்கு 18 நபர்களும் வெவ்வேறு பதில்களை உரைப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எதனை நீர் முடிவெடுப்பா என்றால் எதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூட அகத்தியனிடம் கேட்டுவிட்டால் அகத்தியன் 19 நபர்கள் உமக்காக சேர்த்து 19வது உம்மையும் சேர்த்து 19வது நபராக வைத்து கொண்டு அகத்தியன் அதில் சற்று தள்ளி நின்று மீதமிருக்கின்ற 18 நபர்கள் அகத்தியனை விலக்கி கொண்டு வாழைச்சித்தனையும் சேர்த்து மொத்தமாக மீதமிருக்கின்ற 18 நபர்களிடமிருந்து வருகின்ற ஒவ்வொரு வினாவையும் ஒவ்வொரு பதிலையும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சித்தா ஒவ்வொன்றிற்கும் இவ்வினைகள் இருக்கின்றது. இச்சித்தன் சொல்வதை உரைத்தால் இவ்வினை வரும், இதனை செய்தால் இப்பலனும் வரும், இவ்வினையும் வரும் என்று ஒவ்வொரு நிலைகளையும் அகத்தியன் ஒரு கணப்பொழுதில் ஆராய்ந்து அதில் எது உயர்வாக இருக்குமோ அதனை உமக்கு செய்வதற்கு ஆணையிடுவான். அதில் நீர் செல்கின்ற பொழுது ஏதேனும் குறை குற்றம் வருமாயினும் கூட அதனை சரி செய்வது எவ்வாறு என்று கூட அகத்தியன் நீ வினவாத பொழுதே உமக்கு வழிகாட்டி உம்மை கரைதேற வைத்து விடுவான் சித்தா. எனவேதான் உரைக்கின்றோம், நீர் முழுவதுமாக ஏற்று நம்ப வேண்டியது பயணிக்க வேண்டியது அகத்தியனை மட்டுமே. ஆனால் சீடர்கள் அவ்வாறல்ல. சீடர்கள் முழுமையாக நம்ப வேண்டியது வாழைச்சித்தனையே முதன்மை என்று. ஏனென்றால் அகத்தியன்தான் வாழைச்சித்தனுக்கு உயர்நல் குருவாக இருந்து வழிகாட்டியது. அதனால் அகத்தியனை நம்புங்கள் என்று வாழைச்சித்தன் ஆசானுக்கு உரைக்கின்றோம். ஆனால் வாழைச்சித்தனை ஏற்காது சபை நாடி வந்திருக்கின்ற நபர்கள் சபையை உருவாக்க ஆற்றல் கொடுத்தது அகத்தியன். ஆனால் இன்று இயல்பில் நடத்தி கொண்டிருப்பது வாழைச்சித்தன். அச்சபை வாழைச்சித்தனாலேயே இன்று மண்ணுலகில் யாவருக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே சபை நாடி வருபவர்கள் நேரடியாக அகத்தியனை தொடர்பு கொள்வதை விட்டுவிட்டு முதலில் சித்தனை வாழைச்சித்தனை முதன்மையாக ஏற்ற பின்பே அகத்தியனிடம் வினவினால் அருள்நல் பதில்கள் கிடைக்கும் என்பது உண்மை சித்தா. எனவே உம்மை முதலில் சீடர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்பே அவர்கள் அகத்தியனை வினவுகின்ற பொழுது அகத்தியன் நற்பதில்களை கொடுப்பான். ஆனால் நீ அதுபோன்று சீடர்களை நம்ப வேண்டாம். நீர் நேரடியாக அகத்தியனை மட்டும் நம்பினால் போதுமானது. ஏனென்றால் இன்று சில சீடர்கள் வருவார்கள், வராமல் இருப்பார்கள். அதனையெல்லாம் கண்டுகொண்டு உம்மால் இருக்க முடியாது. நமக்கு தேவை யுகமாற்றம். யுகமாற்றத்தை நோக்கி செல்கின்ற பொழுது அற்புதமான அதிசய ஆற்றல்கள் நமக்கு தேவை. அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதி இறை நூல்களை வளர்க்க வேண்டும். அவற்றையெல்லாம் எவ்வாறு வார்த்தெடுக்க வேண்டும், எப்பொழுது எந்நூல் வெளிப்பட வேண்டும் என்ற நிலையை எல்லாம் அந்நூலுக்கு வருகின்ற வினைகளை எல்லாம் அகற்றுகின்ற எல்லாம் சூட்சமத்தில் அகத்தியன் நீ வினவுகின்ற பொழுது இப்பொழுதும் வினவி கொண்டுதான் இருக்கின்றாய். சூட்சமத்தில் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்நிலையின்படி ஒவ்வொரு நூல்களுக்கு இருக்கின்ற வினைகளையும் ஒவ்வொரு நூல் வளர்கின்ற பொழுது வருகின்ற வினைகள் யாவற்றையும் அகற்றி கொண்டு அவற்றிற்கு முழு ஆற்றலை பகிர்ந்து கொண்டு இருக்கின்ற நிலையை நீர் அகத்தியனிடம் வினவ அகத்தியன் அதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுக்க இன்று நீ உம்முடைய ஆற்றலின் மூலமாக அதனை சூட்சமத்தை செய்து கொண்டிருக்கின்றாய் சித்தா. அது இயல்பிலும் இனி வருகின்ற காலங்களில் உமக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் அகத்தியனிடமே வினவி பெற்றுக்கொண்டு அற்புதமாக சபை வளர்ந்து நிற்க வழிநடத்தி நிற்க நல்ல ஆசிகளை உமக்கு வழங்கி இருக்கின்றோம் சித்தா. அகத்தியன் அத்தனை பொறுமைசாலியும் கூட, அத்தனை பெருமைக்கு உரியவன். ஆனால் எப்பெருமையையும் தமது சிரசில் ஏற்றி கொள்ளாது அனைத்திற்கும் காரணம் சிவமென்று விட்டு செல்கின்ற நல் சித்தனாக முனியாக இருக்கின்றான். நல் குருமுனியாக இருக்கின்றான். அக்குருமுனி வார்த்தெடுத்த நல் குருமுனியே உம்மை வாழ்த்துகின்றோமடா. நீயும் குருமுனிதான். அக்குருவின் உயர் வடிவாக வந்திருக்கின்றீர்.
குருநாதனின் வடிவாக வந்திருக்கின்ற குருவே உம்மை வாழ்த்துகின்றோம்ப்பா. வாழை சித்தன் என்ற நிலை இருக்கின்றதே, அந்நிலை எத்தனை அற்புதமான நிலை! இத்தனை காலங்கள் சாமுண்டீஸ்வரி அங்கு மைசூரில் சாமுண்டி மலைதனில் அமர்ந்து உரைத்தது உண்டா? கேட்டுப்பார் சித்தா. இத்தனை நாளிகை இத்தனை தெளிவான உரைகளை உரைத்தது உண்டா? அங்கிருக்கின்ற மன்னனுக்கு கூட யாம் இவ்வளவு உரைகள் உரைத்ததில்லப்பா. நிச்சயமாக உரைக்கின்றோம். இவ்வளவு நேரம் அங்கிருக்கின்ற மன்னன் எம்மையே வணங்கி கொண்டிருக்கின்றான். எம்மை வைத்துதான் அங்கிருக்கின்ற மைசூர் நகரையே சூழ்ந்து வளைந்து நின்று ஆண்டு கொண்டிருந்தான் ஒரு காலத்தில். தற்சமயம் ஆற்றல் இருக்கின்றது. இருந்த பொழுதும் முன்பிருந்த வேகம் இப்பொழுது இல்லை என்ற நிலை இருக்க, இவ்வளவு நேரம் யாம் அவர்களுக்கு கூட எம்மை வணங்கி நின்றோர் அவர்களுக்கு கூட இத்தனை நாளிகை யாம் ஆசி வழங்கவில்லை, வந்து உரைக்கவில்லை. ஆனால் எம்மை இவ்வளவு நேரமாக நூலில் அமர வைத்து அற்புதமாக எல்லை தாண்டி அழைத்து வந்து அமர வைத்து ஆசி உரைக்க வைக்கின்ற சித்தனே, எம் எல்லையில் உயர்நிலை கொண்ட உயர் சபை அச்சாமுண்டி மலை எவ்வாறு உயர்ந்திருக்கின்றதோ அம்மலையின் உயரத்திற்கு உயர்வான உயர்நிலை கொண்ட சபை உமக்கு ஏற்பட்டு நிற்பதற்கான நிலையை ஆசியை வழங்குகின்றோம். அது எவ்வாறு இருக்கும் என்றால் சித்தா, இன்று ஒரு கட்டிடத்தின் மேலாக ஒரு கட்டிடம் என்று உயர்ந்து கொண்டே இருக்கின்றதே. சாமுண்டி மலையானது எத்தனை உயரத்திற்கு இருக்கின்றதோ அத்தனை உயரத்திற்கு அடுக்கு அடுக்கான வீடுகளை போல் அமையக்கூடிய கட்டிட வளாகங்கள் உயர்ந்திருக்கின்றவாறான ஒரு சபை இருக்கும். சபை என்றால் இதற்கு முன்பாக இருக்கின்ற மாட மாளிகைகள் போல் பெரிதாக இருக்க வேண்டும் என்று யாம் உரைக்கவில்லை. எம்மிடம் அமைய போகின்ற சிவசபையானது எம் அருகில் அமைய போவதானது நிச்சயமாக சாமுண்டி மலை எத்தனை உயரம் இருக்கின்றதோ அத்தனை உயரத்திற்கு நிகரான உயரத்தில் பெருநிலை கொண்ட பல அடுக்குகளில் கொண்ட கட்டிடமாக சபை உயர்ந்திருக்கும் சித்தா. அவ்வாறென்றால் சபை எத்தனை செல்வ செழிப்போடு உயர்ந்திருக்கும் அம்மைசூர் என்ற தளத்தில் என்பதை நீர் புரிந்துகொள். அத்தனை ஆற்றலோடு சபை உயர்ந்திருக்கும் சித்தா. நிச்சயமாக சிவசபையில் செல்வத்திற்கு குறைவு இருக்காது. செல்வம் என்றாலே அது சிவசபை என்று மாறுகின்றவாறு மாறியிருக்கும். திருப்பதி எம் அண்ணனின் பெரும்பதியாக இருக்கின்ற அத்திருப்பதி என்று திருவேங்கடனின் உயர்நிலை கொண்ட செல்வம் கொளிக்கின்ற தலமாக இருக்கின்றதே, அவனுக்கு கலியுகம் முடிந்த பின்பு அங்கு செல்வம் சேராது சித்தா. அச்செல்வமெல்லாம் உமக்கு தான் வந்து குவியப் போகின்றது. காலம் வரப்போகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது கால தேவனாக இருப்பவனும் நீயே, காலனை கட்டி ஆள்வதும் நீயே என்பதை அனைவரும் அறிந்து கொண்டு காலில் விழுகின்ற காலங்கள் வருகின்றது. அப்பொழுது உண்மையான மாந்தர்களை நல்நிலையாய் அருகில் வைத்து கொண்டு நூல்களோடு நூல்களாக இருந்து கொண்டு நூலோடு நூலாகமும் இருந்து கொண்டு ஒரு நூல் மட்டும் இருந்தால் அதனை நிச்சயமாக ஒரு சேலை என்று உரைக்கின்ற பொழுது அதில் ஒரு நூல் இருந்தால் அதனை சேலை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? பல நூல் இலைகள் சேர்ந்துதானே அதனை நற்சேலை என்று உரைக்க முடியும். அதுபோல் சித்தா, இன்று உம்மிடம் இருப்பது ஒரு நூல் இரு நூல் மிக எளிதாக அந்துவிடும் அளவிற்கு இருக்கின்றது. ஆனால் நாளை பல நூல்கள் வருகின்ற பொழுது போன்ற ஒரு நூலோடு ஒரு நூல் இணைந்திருக்கின்ற நிலை அதுபோல் அற்புதமாக சேலை அவ்வாறு நெய்யப்படுமோ அந்நிலை அதுபோல் அற்புதமாக பல நூல்கள் இணைந்து அதனை கிழிக்க முடியாத அளவிற்கு வலுவான பிறர் பயன்படுத்தக்கூடியதாக மாறியிருக்கும். அப்பொழுது சபை எத்தனை ஆற்றலோடு நெருக்கமான எத்தனை நூல்கள் உமக்காக வழங்கப்பட்டிருக்கும் என்பதை நீர் புரிந்துகொள் சித்தா. அத்தனை ஆற்றலோடு சபை வளரப்போகின்றது. நிச்சயமாய் நீயும் உயரப்போகின்றாய். உம்மோடு இணைந்திருக்கின்ற யாவரும் உயரப்போகின்றார்கள். எம்மருகிலும் சபை உயர்ந்து நிற்கும். அதற்கான காலம் வரும். அதற்கான நற்சித்தர்களை உமக்கு யாம் காண்பித்து தருகின்றோம். சித்தர்கள் என்று ஏன் உரைக்கின்றோம் என்றால் அவர்கள் ஏற்கனவே எம்மை வணங்கி கொண்டு எம் வழியில் எம் தளத்தில் எம்போன்று இருக்கக்கூடிய சில தெய்வ கணங்களை வணங்கி கொண்டு அவர்களிடமிருந்து ஆசி உரைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை நாடி வருகின்ற சில நபர்களுக்கு மட்டும். அதுபோன்று இருப்பவர்களுக்குடைய அவர்களால் சில நேரங்களில் சில தவறான நிலைகளும் அவர்கள் உரைத்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு தெளிவான நிலைகள் இல்லை. ஆனால் ஆதி இறைநூல் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் மிக மிக தெளிவான உரைகளை உரைத்து அவர்களை வழிகாட்டக்கூடிய உயர் மாந்தர்களாக மாறியிருப்பார்கள். எனவே அதுபோன்று ஏற்கனவே
சக்தியின் ஆற்றல்களை சில கணங்களினுடைய ஆற்றல்களை பெற்றவர்களாக இருந்த பொழுதும் அவர்களும் உம்மை நாடி வந்து அடிபணிந்து நற்சீடர்களாக சித்தர்களாக இணைந்து நின்று ஆதி இறைநூலை மிக விரைவாக பெற்று அவர்கள் தளத்தில் மீண்டும் பணி செய்வதற்கான உயர்நல் ஆசிகளையும் வழங்கி இருக்கின்றோம். அது நிகழும் காலம் வருகின்ற பொழுது வெவ்வேறு தளத்திலிருந்து மாந்தர்கள் உம்மை நாடி விரைவாக வந்திருப்பார்கள். நாடியே உயர் நாடி உயிர் நாடி என்று அனைவரும் தம் மூச்சு நாடிக்குள் வார்த்தை இதனை நாமத்தை உரைத்து வளர்கின்றவாறு சபை உயர்ந்திருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் வாழை சித்தனே உண்மை சித்தன் என்பதை உணர்ந்து உயர்ந்திருப்பார்கள். அதுபோன்று யுகமது மிக விரைவாக மாறப்போகின்றது. அதற்கான படிநிலைகள் தொடங்கிய பட்டாயிற்று என்பதையும் அறிவித்து உம்மை வாழ்த்தி இத்தனை காலம் எம்மை உரைக்க ஆற்றல் கொடுத்தவனே, அதற்கு உமக்கு வாழ்த்து வழங்கி அமர்கின்றோம். சாமுண்டி ஈஸ்வரியாய். ஓம் அதிசாய நமக. ஓம் சிவமகா வாழி சித்தத்தில்